இனிமே கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு $1,50,000 தேவையே படாது. ஏன்னா நீங்க $500 இருந்தே நீங்க கிஃப்ட் சிட்டில இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிக்கான ஃபினான்ஷியல் கான்செப்ட்ஸ்க்கும் டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க அப்ராட்ல ஏர்ன் பண்ணிட்டு நம்ம இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அப்ராப்ரியேட்டா இருக்கும். ஏன்னா இதுல $500 இருந்தே நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ஆர்ஐஸ் மட்டும் தான் இந்த கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்தியன் சிட்டிசன் இந்த கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது. அது மட்டும் இல்லாம இது US டாலர்ஸ்ல மட்டும்தான் இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்க என்ஆர்ஐயா இருக்கிறதுனால உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு லெவி பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எஸ்டிடி, சிடிடி அண்ட் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே உங்களுக்கு லெவியும் பண்ண மாட்டாங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் கிஃப்ட் சிட்டில யூனிட் பேசிஸ்ல தான் உங்களுக்கு அலாட் ஆகும், சேம் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த எல்லா ப்ராசஸும் த்ரூ கம்ப்ளீட் டிஜிட்டலாவே நம்ம பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல கிஃப்ட் சிட்டின்னு டைப் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன். இந்த கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல இருந்து பண்ணணுமா இல்ல என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல இருந்து பண்ணணுமா, அது மட்டும் இல்லாம ரீபேட்ரியேஷன் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கன்ஃபியூஷனா இருக்கா, நானே உங்களுக்கு பர்சனலா ஹெல்ப் பண்றேன். வெளிநாட்டுல போய் செட்டில் ஆனாலும் நானும் இந்தியன் தான் அப்படின்னு சொல்றேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.